ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு திரும்பவும் இன்னொரு புது டாபிக்கோட நான் வந்திருக்கேன். டாபிக் பார்த்தீங்கன்னா, டீம் டிஎம்கே வர்சஸ் டீம் பிஜேபி. என்ன டாபிக் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த வித்தியாசம் தானே நம்ம சேனலோட ஹைலைட்டே. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாபிக்ல டிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அதாவது அவங்களுடைய அரசியல் நிலையை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். அதாவது நிர்வாகம், பிஜேபியோட நிர்வாகம் எதிர் டிஎம்கேவோட நிர்வாகம். இந்த ஜிடிபின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிலனாலும் நான் சொல்கிறேன். ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது தமிழில் சொல்ல போனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ உங்களுடைய வருமானம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? அதாவது சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 50 லட்சம் 1 கோடி இப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? வருஷத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதாவது வருவாய், லாபம் இல்லை, இது வருவாய். மொத்தமாக எவ்வளோ வருமானம் வருது ஒரு வருஷத்துக்கு, அதை தான் ஒரு நாட்டோட இல்லைனா மாநிலத்தோட ஒரு வருஷத்தோட வருமானம், மொத்த வருமானம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒவ்வொரு நிதியாண்டுலையும் ஒரு நாட்டுடைய ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ந்துருக்கா இல்லைனா பின்தங்கி இருக்கான்னு சொல்லி அந்தந்த அரசாங்கம் வந்து கணக்கெடுப்பாங்க. அந்த மாதிரி 2024-25 கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட ஜிடிபி மொத்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 6.5% இருக்குது. அதாவது 6.5%. 2023-24 ஒப்பிடும்போது இந்த 2024-25 இந்திய அரசாங்கத்தோட ஜிடிபி வளர்ச்சி 6.5% இருக்குது. அதுவே மாநில அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை தமிழ்நாடு பிடிச்சிருக்கு. அதாவது வளர்ச்சி விகிதத்தில். அதாவது 2023-24 ஒப்பிடும்போது 2024-25 தமிழகம் தான் இந்தியாவிலேயே 11.19% அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கு. இது இந்தியாவிலேயே மிக அதிகமான வளர்ச்சி விகிதம். இந்திய அரசாங்கத்தை விட, அதாவது இந்திய நாட்டை விட தமிழகம் தான் அதிகமான வளர்ச்சி விகிதத்தை கண்டிருக்கு. அதே பண மதிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பு தோராயமாக 17 லட்சம் கோடியாக இருக்குது. அதுவே இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு பார்த்தீங்கன்னா 188 லட்சம் கோடியாக இருக்குது. மாநில அளவில் பண மதிப்பு அப்படின்னு பார்க்க போனோம்னா மகாராஷ்டிரா 26 லட்சம் கோடியோட முதலிடத்தில் இருக்கு. ஆனால் வளர்ச்சி விகிதம்னு வரும்போது 7.3% அது தமிழ்நாட்டோட பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. இப்படி ஒரு வளர்ச்சி விகிதத்தை கொண்டு வந்ததுக்கு திமுக அரசை பாராட்டலான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தில் பிஜேபி டீமை பின்னுக்கு தள்ளி டிஎம்கே டீம் முன்னாடி வந்ததுனால அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டு சொல்லியே ஆகணும். நீங்களும் பாராட்ட மனசு இருந்தால் பாராட்டுங்க, நல்லது இருந்தால் பாராட்டுங்க, தப்பு இருந்தால் தட்டி கேளுங்க. இதுதான் என்னுடைய பாலிசி. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் டேடி பாஸ்.